வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தாங்க பார்க்க போகிறோம். பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம பிரிச்சிட்டோம். சரிங்களா? இண்டிவிஜுவலாக ஒரு 74 டாபிக்ஸ் இருக்குது பொது தமிழை பொறுத்த வரைக்கும். இந்த 74 டாபிக்ஸ்லேயும் என்ன கொஸ்டின் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? உதாரணத்துக்கு இதான் அந்த யூனிட் 7 அழகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்கள். இண்டிவிஜுவல் நீங்கள் திருக்கடுகம், ஏலாதி, அகரமுதலி, ஜியுபோ, வீரமாமுனிவர், கண்ணதாசன், தாராபாரதி, முடியரசன் எல்லாத்தையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படியே பிளாங்காக படிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எது ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இதுலேருந்து தான் தெரியும். எப்படி கொஸ்டின் வருது. நீங்கள் பிளாங்காக ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போகிறது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ தான் நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். அதே மாதிரி பொது தமிழை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது கூட சேர்த்து நீங்கள் அந்த மென்டல் எபிலிட்டிக்கும் கொடுங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர்ஸ் பொது தமிழ் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேவாவது இந்த மென்டல் எபிலிட்டிக்கு எஃபர்ட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்குள்ளே போகணும். ஏன்னா இது 100 கொஸ்டின் கிடையாது, 125 கொஸ்டினுக்கு தான் உங்களோட முதல் குறி இருக்கணும். 125 கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பாக 110க்கு மேலே எடுத்துருவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் நீங்கள் இந்த பக்கம் போகணும். அதை நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்க. அதை பார்த்துக்கோங்க. நம்ம மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொடுக்குறோம் டாபிக் வைஸு. அதே மாதிரி ரீசனிங் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். சரிங்களா? இதான் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் நம்ம டாபிக் வைஸ் வச்சுருக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் யூனிட் 6 எப்படி டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுது. நல்லா பாருங்கள். அதே மாதிரி திருக்குறள் நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா?